அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற பாடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் எல்லை மீறி போய்விடக்கூடாது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்று நபிகளாரின் அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரை எவ்வாறு புகழ்ந்திருக்கின்றானோ அந்த புகழை கொண்டு அவர்களுடைய அந்தஸ்தை தெளிவுபடுத்துவதில் எந்தவிதமான தவறும் இல்லை. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு மேலான உயர்ந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை வழங்கியிருக்கிறான். அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாராகவும் தூதராகவும் படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாகவும் காணப்படுகின்றார்கள். மேலும் முழு மனித சமுதாயத்துக்கும் இறைவனுடைய தூதராக, மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள். மேலும் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய ரசூல்மார்களிலே சிறந்த ரசூலாகவும் நபிமார்களிலே கடைசி நபியாகவும் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் வேறு நபி கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை கடைசி நபியாக அனுப்பினான். மேலும் அவர்களுடைய இதயத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்கினான். அவர்களை ஞாபகப்படுத்துவதை உயர்த்தி வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் அந்த நபிக்கு முரண்பட்டார்களோ, மாறு செய்தார்களோ அவர்களுக்கு இழிவை கொடுத்தான். மேலும் மறுமை நாளையிலே அல் மகாமுல் மஹ்மூத் என்ற புகழுக்குரிய இடத்தை அந்த நபிக்கு வழங்கினான். சூரத்துல் இஸ்ரா 79வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மகாமம் மஹ்மூதா, புகழுக்குரிய அந்த இடத்திலே உமது இரட்சகன் உங்களை எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல் மகாமுல் மஹ்மூத், புகழுக்குரிய இடம் என்றால் மறுமை நாளையிலே மக்கள் கஷ்டத்திலே துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக நபிகளாரை எழுப்பக்கூடிய இடம்தான் மல் மகாம் என்ற இடம், மகாம் மஹ்மூத் என்ற இடம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரியதாகும், ஏனைய நபிமார்களுக்கு கிடையாது. அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுடைய படைப்பினங்களிலே அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்நலாருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். யார் அவர்களுடைய முன்னிலையிலே சத்தத்தை தாழ்த்தி கதைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகின்றான். சூரத்துல் ஹுஜராத் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையில் இதனை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅதிகும் லிபஅதின், உங்களில் சிலர் சிலரோடு சத்தத்தை உயர்த்தி பேசுவது போன்று நபியோடு நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உணராத முறையில் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி, நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தங்களுடைய சத்தத்தை தாழ்த்துகின்றார்களோ, உலாஇகல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் இறையச்சத்திற்காக பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு பாவமன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி, நிச்சயமாக எவர்கள் உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் இருந்து சத்தத்தை உயர்த்தி உங்களை யார் அழைக்கின்றார்களோ, அக்ஸர்ஹும் லா யாக்கிலூன், அவர்களில் அதிகமானவர்கள் உங்களை அழைக்கும் முறையை உணரமாட்டார்கள், அறிய மாட்டார்கள். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், நபியே நீங்கள் அவர்களிடம் செல்லும் வரையில் பொறுமையோடு இருந்திருந்தால் லகான ஹைரல்லம், அவர்களுக்கு அது நல்லதாக இருந்திருக்கும். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் கிருபையுடையவன், அவன் மன்னிப்பாளன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த திருமறை வசனங்களுக்கு விளக்கம் கூற வந்த அல் குர்ஆன் விரிவுரையாளர்
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மூமின்கள் எந்த அளவுக்கு கண்ணியமான முறையிலே மகிமையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அந்த நபிக்கு முன்னால் எவ்வாறு சத்தத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான ஒழுக்கங்களை இந்த வசனங்களிலே அல்லாஹ் கற்றுத் தருகிறான் என்று அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.